ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மெலா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒயிட் ரைஸ், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் அப்பளம். மெயினான டிஷ் என்னென்னா அரைக்கீரை போட்டு நல்லா பருப்பெல்லாம் போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நான்வெஜ் ஹேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வெஜ்ஜு சாப்பிட்டாலே ஒரு திருப்தி கிடைக்கும்ல, அது இந்த பருப்பு கீரை கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஹெல்த்தியானது. கண்டிப்பாக கீரை டெய்லி ஒரு நாள் எடுத்துக்கணும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு கட்டு அரைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, பெரிய தக்காளி, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 2 வத்தல், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ தண்ணி மூழ்கிற அளவு ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. நான் ஷூட் பண்ணலை, மறந்துட்டேன். இப்போ நல்லா ஒரு பருப்பு மத்து வச்சு நல்லா கீரையை கடைஞ்சி விட்டுட்டு இப்போ தான் கீரைக்கு தேவையான உப்பு போடணும். போட்டுட்டு நல்லா ஒரு கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளித்து கீரையில் கொட்டி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஆஹா வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.